ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் 18. இஷானிதா தப்பான பெண் என்பதில் ஆத்ரேயனுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயம் மௌனிதா ரொம்ப ரொம்ப நல்லவள், அப்பளுக்கில்லாத அவள் என்பதிலும் அவனுக்கு சந்தேகம் இல்லை. அதனால் தாய் தந்தையிடம் அவளுக்காக வாதாடினான். அவள் ரொம்ப நல்லவ அம்மா, அவள் அம்மா பற்றி நாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம். நாம் சொன்னாதானே தெரியும். அவருக்கு அவள் ஒரு அனாதைன்னு சொல்லிடுவோம் என்றான். புரியாமல் பேசாதடா, பத்திரிக்கைக்காரன் அப்படிங்கிறவனை மறந்துட்டேன். அவனுங்க இளவரசி டயானாவை விரட்டி விரட்டி போய் தான் அவங்க இறந்தாங்க. நல்லவளோ கெட்டவளோ மற்றவர்களின் வாழ்க்கையை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டு அலங்கோலமாக்கி தன்னுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிக்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. இந்த பெண் அம்மா உறவே வேண்டாமனு தலைமுழுகி விடலாம். ஏன் அவள் அம்மா கூட தன் வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சு, தன் மகளாவது நல்லா வாழட்டும்னு விலகி கூட போய்விடலாம். ஆனால் அந்த அம்மாவை சுற்றி இருக்கிறவனும் அந்த அம்மாவை மோசமாக சீண்டிவிட்டு கேள்வி கேட்கிற பத்திரிகைக்காரனும் சும்மா இருக்க மாட்டான். மோப்பம் பிடித்து விடுவான். மதுரை தொழிலதிபர், பரம்பரை பணக்காரர், கௌரவமான குடும்பத்து மூத்த மருமகள் யார் தெரியுமா என்று பத்திரிகையில் கொட்ட எழுத்தில் வரும். டிவியில் தலைப்பு செய்தியாக வரும். யூடியூப் சேனல்கள் பற்றி சொல்லவே வேண்டாம். செத்து போய் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயத்தில் செத்து 30 நாள் கூட ஆகாது செத்தவனின் ஆவி பேசுவது போல புதைத்த இடத்துல அழுகுரல் கேட்குறது அப்படின்னு சொல்லி போய் முட்டையாக அவிழ்த்து விடுவானுங்க அந்த யூடியூப்காரனுங்க. என்ன பண்ண முடியும் சொல்லு? அடடா, வேணும்னா நானும் அவளும் ஏதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறமேப்பா என்றான். இந்த பக்கமே வரமாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா, அவள் ரொம்ப நல்லவ. நான் அவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாமல் போயிடுறேன் ப்ளீஸ். அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுப்பா. 1.5 வருஷம் அவள் கூட வாழ்ந்திருக்கேன் என்றான். ஆத்ரேயன் பாவமாக பெற்றோரிடம் கெஞ்சி, மகனிடம் இவ்வளவு சொல்லியும் மகன் அவளை பற்றி மட்டுமே நினைக்கிறானே, அவனை பற்றியோ தம்பி தங்கைகளை பற்றியோ நினைக்கவே இல்லையே என்று நொந்து போனார் சதானந்தன். எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்? பெற்றதோடு வேலையாட்களிடம் விட்டதுதான். அவர்களிடம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு அன்பு, பாசம், கருணை இதையெல்லாம் தானாக எப்படி வரும்? தாய் தந்தை உடன் இருந்து சொல்லி சொல்லி வளர்த்திருக்கணும். ஊரும் உறவும் சொல்லுமேனு இப்போ பயந்து என்ன செய்கிறது? வளரும் போதே தம்பி தங்கைகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு என்று பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை அப்பவே கொண்டு வந்திருக்கணும். இங்கே அவர்கள் வளர்த்ததே வேறு விதம். அவரவருக்கு தேவையானதை அவரவர் செய்து கொண்டார்கள். அப்புறம் எப்படி பாசம்? அதுவும் அவர்களுக்காக தன் காதலை, தன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கும் அளவு எப்படி பாசம் வரும்? அவனிடம் எப்படி இதை அவர்களால் எதிர்பார்க்க முடிந்தது என்றுதான் தெரியலை. இவர்கள் இப்படி மகனுடன் போராடிய அதே நேரம் இஷானிதா மகளை கன்னமாக அறைந்தாள். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இப்படி செய்வ? ஏண்டி, உங்களை இந்த அளவு வளர்த்து படிக்க வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். யாருடைய ஆதரவும் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வந்து நான் பட்ட கஷ்டம் தெரியுமா உனக்கு? உன்னோட 16 வயசுலேயே உன்னை நடிக்க வருவியான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் அவள் படிக்கணும், நான் தான் படிக்காமல் போயிட்டேன். அவளாவது நல்லா படிக்கட்டும்னு உன்னை படிக்க அனுப்பினேன். ஏன் இங்கே படிக்க விடலை? இங்கே விட்டால் உன்னை யாரும் நிம்மதியாக படிக்க விடமாட்டாங்க. அதனால தான் நான் யாருன்னே தெரியாத இடத்துக்கு உன்னை அனுப்பினேன். நீ என்னடா என்றால் அங்கே போய் காதலித்து எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி பிள்ளை ஏதாவது இருக்காடி என்று கேட்க, இல்லைம்மா என்றாள் அழுகையுடன். நான் வலிக்கு விழுந்த இடம் சினிமா. இங்கே தான் நான் எழுந்து நிற்கணும். அதுவும் உன்னால் யூஜி முடித்த உடனே உன்னை வந்து இழுத்துக்கிட்டு வந்திருப்பேன். இப்போ என் கூட இருக்கிறவன் கொஞ்சம் சரியில்லாதவன். அவன்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு உன்னை கூப்பிடலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ வேறு பக்கம் துண்டு போட்டுக்கிட்ட. ஏண்டி, இன்னும் ஒரு 7-8 வருஷம் என்னுடைய இளமையை காட்டி காலத்தை ஓட்டலாம். அப்புறம் நான் எங்கே போவேன் சொல்லு? புள்ள பெற்றுக்கிறது எதுக்கு? வயசான காலத்தில் வச்சு பார்த்துக்கும்னு தானே. நீ பாட்டுக்கு இப்படி கல்யாணம்
பண்ணிக்கிட்டு போறியே, அவனுங்க வீட்டு வாசப்படியே என்னை மிதிக்க விடுவானுங்களா? பிடரியை பிடிச்சு வெளியே தள்ளிட மாட்டானுங்க? உனக்கு என்ன, கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருக்கணும், அவ்வளவுதானே. தாராளமாக இருக்கலாம். வா, இப்போ நடி. மார்க்கெட் இருக்கிற வரை நடித்து எனக்கு பணம் சம்பாதித்து கொடுத்துட்டு, நம்மளை மாதிரி பொண்ணுங்களுக்குன்னே சிலர் இருப்பானுங்க, பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு, அவனுங்களை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். அப்போ நானும் உன் கூட இருக்கலாம். நமக்கு இந்த பையனுடைய குடும்பம் செட் ஆகாது. இவனுங்களுக்கு பணம் மட்டுமில்லை, ஆள் பலமும் அதிகம். முடியாதுன்னு நீ சொன்னால் நம்ம 2 பேரையும் வெட்டி அவனுங்க தோப்பில் புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அவங்க கூட போலீஸ் ஏசிபி வேற இருக்கார். ஈஸியாக கோழியை திரிகிற மாதிரி திருகி போட்டுட்டு காணோம்னு கேஸை மூடிட்டு போயிடுவானுங்க. இந்த பத்திரிக்கைக்காரனுங்க வேணும்னா என்னை வம்பளுக்கிறதுக்காக ஆளை காணோமேன்னு கொஞ்ச நாள் தேடுவானுங்க. அப்புறம் வேறு பரபரப்பாக நியூஸ் வரவும் அந்த பக்கம் போயிடுவானுங்க. எனக்கு என் உயிர் முக்கியம். நீ உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் இனி உன் கையில் தான் இருக்கு என்றபடி வெளியே கூட்டி வந்தாள். அங்கே வந்த சதானந்தன், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்று இஷானிதாவிடம் கேட்க, என் முடிவு டைவோர்ஸ் தான் என்றாள். ஆத்ரேயன் மௌனிதாவை பார்த்தான். அவள் அம்மா அடித்ததில் கன்னங்கள் வீங்கி போய் அழுது முகம் சிவந்து கண்கள் சிவந்து பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தாள். அவனால் அவளை அப்படி அந்த நிலையில் பார்க்க முடியலை. அவன் முத்தமிட்ட இதழ்கள் ஈரப்பசையின்றி வறண்டு கிடந்தது. அவன் கொஞ்சிய கன்னங்கள் உப்பி சிவந்து கிடந்தது. இதுவரை அவன் செய்யும் சில்மிசத்தால் சிவந்துதான் பார்த்திருக்கிறானே தவிர இன்று இப்படி இவள் நிற்பதை பார்க்க அவன் மனசு வேதனைப்பட்டது. போங்க, போய் 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க என்றார் தேவராஜன். அவர்களும் அறைக்குள் சென்றார்கள். அவர் தன் நண்பனின் குடும்பத்துக்காகத்தான் இதை செய்தார். அவருக்கு தெரிய இந்த நடிகை மகளை நிம்மதியாக வாழவிட மாட்டாள், காலம் பூரா தொல்லை கொடுப்பாள். மேலும் அவள் கேரக்டரும் சரியில்லாதவள். மகள் கல்யாணமாகி போய்விட்டாலே, எப்படியாவது மகளை சேர்த்து வைப்போம் என்று பேருக்கு கூட நினைக்க மாட்டாள். என்னை கேட்காமல் எப்படி திருமணம் பண்ணுவா? பிற்காலத்தில் நான் என்ன பண்ணுறது என்று தான் கேட்பாள். இந்த உறவு நீடிக்க விடமாட்டாள். எனவேதான் அவரே நின்று பேசி பைசல் பண்ண வந்தார். அறைக்குள் நுழைந்தவனை இறுக கட்டி கொண்டாள் மௌனிதா. அழுதாள், அப்படி அழுதாள். முட்டாள், இப்போ அழுது என்ன பண்ண? உன் அம்மா இவங்க தான்னு நீ முன்னாடியே சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் உங்ககிட்ட என் அம்மா பற்றி சொல்லியிருந்தா என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க என்று மௌனிதா கேட்க, நாம் காதலிக்கும்போது சொல்லியிருந்தா கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி இருப்பேன். என் குடும்ப கௌரவத்துக்கும் குலப்பெருமைக்கும் உன் அம்மாவின் அசிங்கங்கள் ஒத்து வராதுன்னு அப்பவே விலகி இருப்பேன். நம்ம உறவுக்கு பிறகு சொல்லியிருந்தா இந்நேரம் என் அப்பாவின் பார்வைக்கு எட்டாமல் எங்கேயாவது வேற ஒரு நாட்டில் செட்டிலாகி இருக்கலாம். இப்போ ரெண்டுமே நடக்காது, ரெண்டும் நடக்கலை. அதுக்கு காரணம் நீ, உன்னுடைய முட்டாள்தனம். ஏதோ நடிகையின் பெண் என்பதால் அப்பா அம்மா ஒத்துக்களை பேசி சமாதானப்படுத்தலாம் என்று நான் வந்தேன். இங்கே வந்த பிறகுதானே தெரியுது நீ யாருன்னு. என்னோட மனைவி மௌனிதாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்பளுக்கு இல்லாத தூய்மையானவள் என்று. ஆனால் உன் பிறப்பு என்னால் என் பெற்றோர்கிட்ட பேச முடியலை. இப்போ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக கையில் பைசா கூட இல்லை. என்ன பண்ணுறது என்றான். அதுதான் உன் அப்பா முடிவு பண்ணிட்டாரே. என்ன முடிவு? நான் டைவர்ஸுக்கு ஒத்துக்கலைன்னா என்னை கொன்னுடுவாங்களாம். என்ன சொல்கிற? ஆமாம், கொன்னுடுவாங்களாம். எப்படியும் நான் டைவர்ஸ் கொடுக்காட்டி சாவுதான் என்றாள். அவளை இழுத்து கொண்டு போய் வெளியே நிற்க வைத்து, டைவர்ஸ் கொடுக்காட்டி இவளை கொன்னுடுவீங்களா என்று அவன் கேட்க, ஆமாம், என்னோட மற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நாங்கள் சொல்கிற பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் உன்னை விட்டு விலகி டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடணும். போகலை, அவளையே இல்லாமல் பண்ணிட வேண்டியது தான். அவள் அம்மா கிட்ட சொல்லிட்டோம். அவங்க அவகிட்ட பேசி நிலைமையை புரிய வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன, உங்கள் மகக்கிட்ட சொல்லிட்டீங்களா என்று சாந்தினி கேட்க, சொல்லிட்டேன். ஒழுங்காக கேட்டால் நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு என் கூட வரட்டும், இல்லைன்னா எங்கோ போய் சாகட்டும். என் மகளை தேட மாட்டேன். நான் பாட்டுக்கு நீங்கள் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு போயிடுவேன் என்றாள் இஷானிதா. அவளை பார்த்து, ஷபாஷ்,
சரியான முடிவு. இதோ பாருமா, இனி நீதான் முடிவு பண்ணணும் என்று தேவராஜன் சொல்ல, ஐயோ அம்மா, இவங்க கிட்ட பணம் வாங்க போறியா? வேணாம்மா, வேணாம், ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், அவங்க கிட்ட பணம் வாங்காத. நான் முதலில் இவரை எனக்கு பிடிச்சாலும் உடனே காதலிக்கலை. ஏன்னா நல்ல பணக்கார வீட்டு பையனாக இருந்தால் தான் நீ என்னை கல்யாணம் பண்ண விடுவாய். அதனால தான் இவரை பற்றி நல்லா விசாரித்து விட்டு இவர் பெரிய பணக்கார வீட்டு பையன் என்று தெரிந்ததும் தான் நான் என்னோட லவ்வையே இவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா நான் காதலித்தவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆதி கூட பழகிய பிறகுதான் எனக்கு உண்மையான அன்புன்னா என்னன்னே தெரிஞ்சது. அதன் பிறகு கல்யாணம் என்பதை நான் பொருட்படுத்தலை. 1.5 வருடங்களாக நாங்கள் வாழ்ந்த போதும் 6 மாதம் ஆதி அத்தனை கஷ்டப்பட்டான். அப்போ கூட உன்னை காதலிச்சதால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னை விட்டு நீ போயிடுன்னு அவன் ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஏன்னா அவரோட காதல் அப்படி. ஆத்ரேயன் கோபக்காரன் என்றாலும் பாசக்காரன். உன்னால தான் எனக்கு இத்தனை கஷ்டம், என்னை விட்டு போயிடுன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அவரை விட்டு விலகி இருப்பேன். அப்போ கூட சொல்லாதவன் இப்போ நீ அவர் அப்பா கிட்ட பணம் வாங்கினா என்னமா அர்த்தம்? என் காதலை, என் வாழ்க்கையை விலை பேச போறியா? வேண்டாம், நீங்கள் என் அம்மாவுக்கு ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். நீங்கள் என்னை கொன்னுடுவீங்கன்னு பயந்துக்கிட்டெல்லாம் நான் போகலை. ஆனால் நீங்கள் என்ன சொன்னா, நீங்கள் என்னை கொன்னா ஆதி உங்களை சும்மா விட்டுற மாட்டான். இப்போவும் சொல்கிறேன், ஆதியை உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிக்க நான் நினைக்கல. அவர் சந்தோஷமாக வாழணும். ஆதியை என்னை விட புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆதியை நான் உங்களுக்காக விட்டு தர்றேன். எப்பவும் என் மனசில் நீ தான் ஆதி, உன் மனசில் நான் தான். உடலால் நாம் யார் கூட வாழ்ந்தாலும் மனதால் நாம் எப்பவுமே ஒன்று தான் ஆதி என்றவள் அவனை ஓடி வந்து கட்டிக்கொண்டு, நாம் யாருக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு நாம் முடிவு பண்ணுறது இல்லை ஆதி. நம்ம படைத்த ஆண்டவன் நம்ம அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்துடுறான் என்று அழுதாள்.